வணக்கம் கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி, ஸோ உங்களோட ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த 9ல் இருக்கிறது வந்து பாதகஸ்தானம். ஸோ பாதகஸ்தானம் தந்தை சார்ந்த ஒரு அவமானங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும், சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு அவமானங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும்னா, உங்களுக்கு வந்து தாயார் சார்ந்த விஷயங்களும் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து செவ்வாய் மற்றும் சனி ராகு தொடர்போடு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அம்மாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நிலபுலன்கள் இந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கொஞ்சம் அடிப்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி, ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 2 5 7 சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போதே தாயாரோட உடலும் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் அது செவ்வாய் சனி அந்த ஒரு காம்பினேஷனிலும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி உடைய சார பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சமாக 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டென்ஷன், ஸோ அதனால் ஒரு மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று இப்படி பாதிக்கும் இல்லை அப்படி பாதிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அது பாதகஸ்தானம் போது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாரத்தில் வந்து தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு சின்ன டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படும். பட் இருந்தாலும் 9ல் செவ்வாய் நீச்சமாக இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் தந்தையர்னால் வந்து சின்ன அவமானங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருந்தாலும் அது வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும், பார்த்து நடந்துக்குங்க. இந்த இரவுலக வண்டி கொடுக்குறது, இந்த வண்டி கொடுங்க இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்தாலும் சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக சந்திர தசாபதி வந்தனம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமமாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் மனக்காயங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வரதுக்கான இருக்கும். ஸோ அம்மா அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 5ல் இருந்து அது 4ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து மறைமுகமான நிறைய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான சில நேரங்கள் வந்து மனசில் வந்து ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக மாறும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறார். ஸோ 4லேருந்து 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நிலபுலங்களில் நல்ல லாபங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து சனி ராகுனும் போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொஞ்சம் கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் மறைமுகமான குழந்தைகளுக்கான செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து இந்த மாதிரி
குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஏன்னா அது 8ஆம் அதிபதியாக இருந்து மூத்த சகோதர நண்பர்களால் வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுத்துரும். அதனால் பார்த்துனா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து தோளில் கைப்பட்டு நம்மளை ஏமாத்துற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துனது ரொம்ப அழகாக சிரித்து பேசுகிறான்னு சொல்லி நம்புறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது சிறந்த லாபங்கள் சிறந்த எதிர்பாராத திடீர் லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, தேவையான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 3 இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அலைச்சல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம், நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு, நையா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குலியம் வெண்கடுகு இது குங்குலியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிளி சுண்ணி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் உப்பு வச்சு குளிக்கிறது,
இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.